ஒரு விஷயத்திற்காக அதிகமாக போராட வேண்டி இருக்கின்றதே என்று கவலைப்படுகின்றாய். போராடி கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது மிகவும் பெரியது. அது நிலைத்து நிற்கக்கூடியது. சுலபமாக கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் அது நிலையற்றதாக மாயமாகி போய்விடுகின்றது ஒரு சில நாட்களில். ஆனால் கவனமாகவும் மௌனமாகவும் இருந்து நமக்கான நன்மைகளை கருத்தில் கொண்டு, எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நீண்ட நாட்களாக போராடி வெல்வது என்பது மாபெரும் வெற்றியாக மாறும். யாரை எதிர்பார்த்து இத்தனை நாள் இருந்தாயோ அவர்களே உனக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கின்றார்கள் என்கின்ற பொழுது உன்னுடைய மனம் இயல்பாகவே வலிக்க ஆரம்பித்து விடுகின்றது. அவர்களுடைய சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி காண்பித்து உன்னை அழ வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நீ மனதை திடமாகவும் உறுதியாகவும் தைரியமாகவும் வைத்து கொண்டு அதையும் கடந்து செல்ல பழக வேண்டும். உன்னுடைய அன்பு குணத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒதுக்கியவர்களுக்கு காலம் அதற்கான பதிலை சொல்லும். உன்னுடைய மனம் இப்பொழுது அமைதியை பெற வேண்டும், நிம்மதியை பெற வேண்டும். அதற்கு ஒரே வழி இறைவனுடைய துணையை நீ எப்பொழுதும் நாடுவதுதான். இறைவனை தேடி செல், நிம்மதி தானாக கிடைக்கும். நிம்மதியை வேண்டி யார் பின்னாலும் செல்லாமல் இறைவன் பின்னால் சென்றால் கிடைக்க வேண்டிய நிம்மதி தானாக உன் பின்னால் வரும். உன் கோரிக்கைகளை எல்லாம் இறைவனிடம் சொல். பிறரிடம் சொல்லி நீ புரிய வைக்க முடியாத விஷயங்களை இறைவனிடம் சொன்னால் இறைவன் புரிய வைக்க வேண்டிய முறையில் அவர்களுக்கு புரிய வைத்து உனக்கு நிம்மதியையும் அமைதியையும் உன் வாழ்விற்கு பெருமையையும் கூடவே சேர்ப்பான். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் அன்பு குழந்தையாகிய நீ மனதிற்குள் இத்தனை கவலைகளோடு வாழ்கின்றாய். உன் கவலைகளை எல்லாம் நீ மறந்து நிம்மதி காண வேண்டும். இன்னும் 2 மணி நேரத்தில் உன் வாழ்விற்கு தேவையான மிகப்பெரிய ஒன்று இன்ப அதிர்ச்சியாக உன்னை வந்து சேரும். இத்தனை நாட்களாக நீ வேண்டியும் கிடைக்காதது இன்னும் 2 மணி நேரத்தில் பேரின்ப அதிர்ச்சியோடு உன் வாழ்வை வந்து அடையும். எவையெல்லாம் தூக்கி நீ சுமந்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நீ என்ன செய்தாய் என்ற கேள்வியை உன் முன்னால் வைக்கும் பொழுது நீ ஆடிப்போய் விடுகின்றாய். யாருக்காக நீ பாடுபட்டாயோ அவர்களே உன்னை புரிந்து கொள்ளாத பொழுது உன்னுடைய மனம் அவஸ்தையை சந்திக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் யார் என்ன சொன்னாலும் என்ன நினைத்தாலும் அந்த நேரத்தில் நாம் மனப்பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நிரந்தரமில்லை என்கின்ற பொழுது எதை நினைத்தும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்காக நீ வாழ், இறைவனை நம்பி வாழ், போதும். உனக்கு எது தேவையோ அதை இறைவனிடம் கேள், அவன் தருவான் என்று நம்பு. மனிதர்களிடம் உன் தேவையை சொன்னால் அவர்கள் சில நேரங்களில் புறக்கணித்து விடுவார்கள். ஆனால் இறைவன் புறக்கணிப்பது இல்லை. அதில் நன்மையா தீமையா என்பதை அலசி பார்த்து உனக்கு தேவையானதை வேண்டிய நேரத்தில் கொடுத்து மகிழ்கின்றான். இன்னும் சிறிது நேரத்தில் நீ பேரின்பத்தை பெறப்போகின்றாய். நீ எதிர்பார்த்த ஒன்று உனக்கு நடக்கப் போகின்றது. இந்த வாராகிக்கு நன்றி சொல்வாய். நல்லது நடக்கும்.